वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. அடுத்ததாக மோகன் பட்டாச்சார். இவர் ஆவடி பாடசாலையில் அத்தியக்ஷராக இருந்துட்டுருக்கார். இவர் எங்கள் கொடங்கல் சுந்தரவத பட்டாச்சாருடைய சிஷ்யன். ஆனால் இப்பொழுது இவர்கிட்ட பிஹெச்டி பண்ணியிருக்கார். விஷ்ணு பட்டாச்சார் சுவாமிகிட்ட பிஹெச்டி பண்ணியிருக்கார் யஜ்ஞாதிகாரத்தில். அது விஷயமா சம்பந்தமாக இருக்கக்கூடியதான விஷயத்தில் இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிற இதுலையா சூலஸ்தாபன விதியை கிலாதிகாரமாக யஜ்ஞாதிகாரத்துக்கு சூலஸ்தாபன விதி என்னங்கிறத பற்றி இப்போ பிரதானமாக பேச போகிறார் ஸ்ரீமான் ஸ்ரீ மோகன் பட்டாச்சார் சுவாமி. श्रीलक्ष्मी वल्लभारम्भां निखणो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. தமிழ்லேயே சொல்லலாம், சம்ஸ்கிருதம் சொல்லலாம், இதில் வேணால் சொல்லலாம். பிரமாணங்கள் சொல்லி ஓம் நம சதசே நம சரஸ்வதியே. சபையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஜெகத்குருவான அகோபிலம் பீட்டாதிபதிகளை சாஷ்டாந்தமாக நமஸ்கரித்து, என்னுடைய ஆச்சாரியர்களையும் நமஸ்கரித்து, யஜ்ஞாதிகாரத்தில் பிருகு மகர்ஷியால் செய்யப்பட்ட சூலஸ்தாபன விதியை பற்றி எமக்கு தெரிந்த வரையில் கூற விரும்புகிறேன். யஜ்ஞாதிகாரமானது பிருகு மகர்ஷியால் அருளி செய்யப்பட்ட கிரந்தங்களில் ஒன்று. இந்த யஜ்ஞாதிகாரம் 51 அத்தியாயங்களை கொண்டது. அனுஷ்டுப் சந்தசாலான 2658 ஸ்லோகங்களை உடைய கிரந்தமாக இந்த யஜ்ஞாதிகாரம் விளங்குகிறது. இதில் முதல் அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரை, 10வது அத்தியாயம் மற்றும் 14வது அத்தியாயங்களில் ஆலய நிர்மாண விதியும், 10 முதல் 21 அத்தியாயம் வரை விக்கிரக நிர்மாண விதியும், 22 முதல் 31 அத்தியாயம் வரை விக்கிரக பிரதிஷ்டையும், 32வது அத்தியாயம் முதல் 33வது அத்தியாயம் வரை பகவத் ஆராதனமும், 34வது அத்தியாயம் முதல் 36வது அத்தியாயம் வரை ஸ்நபன விதானமும், 37வது அத்தியாயம் முதல் 43வது அத்தியாயம் வரை உற்சவ விதானமும், 44வது அத்தியாயம் முதல் 51வது அத்தியாயம் வரை பிராயஷ்சித்தங்களும் விவரிக்கப்படுகின்றன. யஜ்ஞோவை விஷ்ணு என்று சொல்லப்படுவதான யஜ்ஞ புருஷனான விஷ்ணுவை ஆராதிக்கும் முறையை உபதேசிக்கும் கிரந்தமானதால் இதுக்கு யஜ்ஞாதிகாரம் என்றும் பெயர் பெற்றது. இந்த யஜ்ஞாதிகாரத்தில் சொல்லப்பட்ட சூலஸ்தாபன விதியை சொல்வோம். சூலஸ்தாபன விதி அதவூர்துவம் பிரவக்ஷாமி சூலஸ்தாபன விதிம் யதோக்தமாசே நக்ஷத்ரே ஸ்திரராசௌ சுபோதயே. அதாவது எம்பெருமானை விக்கிரக நிர்மாணம் செய்வதற்கு ஷிலாவில் ஷிலா விக்கிரகமாக நிர்மாணம் செய்யலாம், அல்லது தாருவில் மரத்தினால் செய்யலாம். அடுத்தது மிருத்து சுதையா செய்யலாம். அந்த சுதையா செய்கிறது சூலஸ்தாபன விதின்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூலஸ்தாபன விதியை பற்றி சொல்கிறேன். சூலஸ்தாபன விதியானது யதோக்த மாசே நக்ஷத்ரே ஸ்திரராசோ சுபோதயே, சொல்லப்பட்ட இஷ்டமான எஜமானனுக்கு இஷ்டமான மாதத்தில் நட்சத்திரத்தில் ஸ்திரராசியில் சுபோதயத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அங்குரான் அர்ப்பயத்வா அதிவாஸ்ய ததாஜலே யாகசாலாஞ்ச தத கிருத்வைவ அலங்கிருத்திய யதோச்சிதம். சூலஸ்தாபனம் பண்ணுவதற்கு முன்பு 5 நாட்கள் முன்னதாகவோ, 7 நாட்கள் முன்னதாகவோ, 9 நாட்கள் முன்னதாகவோ, 3 நாட்கள் முன்னதாகவோ அங்குரார்ப்பணை செய்து கொண்டு அந்த சூலஸ்தாபனம் செய்வதற்கு செய்யப்பட்ட அந்த சூலங்களை, அதாவது வேணுதண்டங்களை அதிவாசம் செய்து யாகசாலையில் பித்தி விஸ்தாரமான வேதிகையை நிர்மாணம் செய்து கொண்டு அதில் அதாவது கிழக்கு திக்கில் சப்யாக்னியை ஏற்படுத்தி அதற்கு உத்தரத்தில் ஒரு சொப்ரம், அதாவது ஒரு வேதிகையை நிர்மாணம் செய்து கொண்டு அதில் அந்த சூலங்களை எழுந்தருளச் செய்து அதற்கு பர்யக்னி, அதாவது வாஸ்துவம் செய்து பர்யக்னிகரணம் செய்வித்து பஞ்சகவ்யங்களினால் அதை புரோட்சணை செய்து
அந்த சூலங்களை அந்த சூல தண்டங்களை எம்பெருமான் மற்றும் உபயநாச்சியார்களுக்கான தண்டங்களை அருகருகே அங்கே எழுந்தரச் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அதனை அந்த சயனஸ்தானத்திலே அதனை வைத்து அந்த முதலிலே வம்சதண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த வம்சதண்டத்தை முதலில் எழுந்தருள் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு வம்சதண்டத்தை அதன் கீழே வம்சதண்டத்தையும் அதன் மேலே வக்ஷதண்டத்தையும் அதன் கீழே கடிதண்டத்தையும் அதன் கீழே தட்சிணாங்கமான பாகங்களுக்கு தண்டங்களை தட்சிண பாகத்திலும் வாமாங்கமான பாகங்களுக்கு இடது பக்கத்திலும் அந்த தண்டங்களை அந்தந்த திசையில் வைத்து மீண்டும் எந்த துவாரத்தில் அந்த ஆலயமானது எத்வாரம் உள்ளதோ அந்த துவாரத்தில் பெருமாளுடைய அந்த சிரஸ் இருக்கும்படியாக எழுந்தருள் செய்ய வேண்டும். பிறகு புண்ணியாகம் செய்து பிரதிசர பந்தனத்தை அந்த சூலங்களுக்கு பிரதிசரபந்தனம் செய்து பெரும் செய்ய வேண்டும். அஸ்திபியோ நமஹ என்று உச்சரித்து அந்த சூலங்களை நமஸ்கரிக்க வேண்டும். பின்பு யத் வைஷ்ணவம் என்ற மந்திரத்தினால் சயனம் செய்வித்து கார்கபத்தியாக்னியில் ஹௌத்திர பிரசம்சனம் செய்வித்து ஆவாகனம் செய்து வைஷ்ணவ விஷ்ணு சூக்த புருஷ சூக்த ஸ்ரீபூ சூக்தங்களால் ஆத்வாகாரம் சர்வதெய்வத்தியம் ஹோமங்களை செய்து அஸ்திபியோ என்று 108 தடவை ஹோமம் வியாகிருத்தியும் செய்ய வேண்டும். வேத கோஷங்களோடு அன்று இரவை கழிக்க வேண்டும். காலையில் சுமுகூர்த்தத்தில் சூலங்களை எடுத்துக்கொண்டு பிரதட்சிணமாக கர்ப்பகிரகத்தை அடைந்து ரத்தன்யாசம் செய்யப்பட்ட பீடத்தில் விஷ்ணு சூக்தம் சொல்லி அந்த பிரம்ம தண்டத்தையும் தேவிகளுடைய தண்டங்களையும் ஸ்தாபிக்க வேண்டும். பின்னர் பார்ஷதண்டம் ஊர்தண்டம் கடிதண்டம் போன்றவர்களையும் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். கீழ்பாகத்தில் கடிதண்டத்தை அவற்றின் ஆதாரத்தோடு யுக்தியாக எல்லாவற்றையும் ஸ்தாபிக்க வேண்டும். ஸ்தானக சயன ஆசன பேரங்களை ஸ்திரமாக இருக்கும் விதமாக சிற்பியை கொண்டு ஸ்தாபிக்க வேண்டும். மீண்டும் அதன் ஊர்தண்டத்தை அதன் உறுதித்தன்மைக்காக தாம்பர பட்டத்தால் அதனை பந்தனம் செய்ய வேண்டும். நிருக்தோக்த அஷ்டபந்தைஷ்ட சார்த்தம் ரஜ்ஜுபிரேவச்ச ஆவேஷ்டிய தாமிரபட்டேன யுக்தியா புத்தியா காரயேத். அஷ்டபந்தத்தில் மேதசே நமஹா என்று அதை அர்ச்சிக்க வேண்டும். அதன் மீது ரஜ்ஜுபந்தனம் செய்ய வேண்டும். அதை சிராபிய நமஹா என்று அதனை அர்ச்சிக்க வேண்டும். நிருக்தத்தில் சொல்லப்பட்டவாறு அஷ்டபந்தனத்தையும் ரஜ்ஜுபந்தனத்தையும் சூலங்களின் மேல் செய்து அதன் அஷ்டபந்தத்தை சூலங்களின் மேல் பூசி அதன் மேல் ரஜ்ஜுபந்தத்தை செய்ய வேண்டும். மிருத் சம்ஸ்காரம் பிரவக்ஷ்யாமி துருவபேரார்ச்சனமேவச்ச நாதேயம் க்ஷேத்ரஜம் ஹ்ரதம் தாடகாம்புஜ புண்ணியதம் புண்ணியக்ஷேத்ரேஷு ஜான்யேஷு சாஹரேத் ஸ்மிருதிமான் மிருதம் பிரசஸ்தேவா தினே தீமான் ஆலயாஸ்தே சலக்ஷணம். பிம்ப நிர்மாணத்திற்காக நதி சம்பந்தமானவன், வயல் சம்பந்தமானவன், குளத்து சம்பந்தமானவன், ஏரிமண், புண்ணியக்ஷேத்திரங்களின் மண் இவற்றை நல்ல தினங்களில் சேகரிக்க வேண்டும். இவற்றை வஸ்திரத்திலாவது பாயிலாவது சேர்த்து சுத்தி செய்து உலர்த்தி ஒரு மண்பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு கதிராதி மரப்பட்டைகளின் கஷாயத்தில் அதை சுத்த வாளுகைகளுடன் 1 மாதம் ஊற வைக்க வேண்டும். பின்பு அஸ்வத்தோதும்பிர பிளக்ஷ ஜக்ரோத மயாம்புனா சேச்சயித்வா மாசஞ்ச உஷித்வா திரிபலோதகே. அரசமர அத்திமர பிளக்ஷ ஆல மரப்பட்டை கஷாயங்களினாலும் மற்றும் திரிபலாதகத்தினாலும் 1/2 மாதம் அந்த மண்ணை ஊற வைக்க வேண்டும். பின்பு இவ்வாறு கலந்த மண்ணுடன் 1/4 பங்கு ஷிலாச்சூர்ணம் கலந்து 1/2 மாதம் ஊற வைக்க வேண்டும். பின்பு ஸ்ரீவேஷ்டகம், குங்குளியம், குங்குமம், சப்ஜரசம் போன்ற திரவியங்களை தயிர், நெய், தேன் இவற்றுடன்
16 அம்சமாக கலந்து அந்த ரசத்தை பில்வப்பழத்தின் சாற்றுடன் கலந்து அரை மாதம் ஊற வைக்க வேண்டும். பின்பு பொன் வெள்ளி பாத்திரத்தில் விளாம்பழ பிசினின் சூர்ணத்தோடு அந்த மண்ணை 3 ராத்திரி வைத்து சுபமுகூர்த்தத்தில் ஆச்சாரியன் மிருத்சம்ஸ்காரம் செய்ய வேண்டும். மிருத்சம்ஸ்காரம் செய்யும் தினத்துக்கு முன் அங்குரார்ப்பணம் செய்ய வேண்டும். கார்கபத்திய அக்னியில் ஆகாரம் செய்ய வேண்டும். அக்னிக்கு மேற்கில் தண்டுலத்தின் மேல் அந்த மண்ணை வைத்து மாம்சேபியோ நமஹா என்று அர்ச்சிக்க வேண்டும். பின்பு அக்னியை பரிசேஜனம் செய்து அதற்குண்டான ஹோமங்களை செய்ய வேண்டும். ஏகாட்சராதி மந்திரங்களால் தேவதேவேஷனை தியானித்து மேதின்யாதி மந்திரங்களை உச்சரித்து கொண்டு ரஜ்ஜு பந்தனத்தின் மேல் உத்தமாதி அங்கங்களில் அந்த மண்ணை பூச வேண்டும். பிறகு கிரமமாக ஆச்சாரியன் சில்பி வைஷ்ணவர்களை பூஜித்து பின்பு அந்த மண்ணை எல்லா அங்கங்களிலும் மெல்ல மெல்ல பூச வேண்டும். பின்னர் அதன் மேல் ரத்னங்களை மந்திர சகிதமாக வைக்க வேண்டும். சர்க்கரா கிரகணம். சர்க்கராக கல்க சம்யுக்தோ மாசாதீதேஜ லேபயேத். மிருத்சங்கிரகணம் ஆன பிறகு 1 மாதம் கழிந்து சர்க்கரா லேபனம் செய்ய வேண்டும். புண்ணியக்ஷேத்திரத்தில் அல்லது சுத்தமான இடத்திலிருந்து சர்க்கரா சேகரணம் செய்ய வேண்டும். பின்பு அலம்பி அந்த சுத்த ஜலத்துடன் அதிசூட்சமமாக சூர்ணம் செய்து திரிபுலோதகத்தில் நன்றாக கலந்து உலர்த்த வேண்டும். பிறகு விளாம்பிசின் கலந்த ஜலத்தால் பலமுறை கலந்து பருத்தி துணி பஞ்சுடன் தங்க பாத்திரத்தில் எடுத்து வைக்க வேண்டும். சப்யாக்னியில் ஆகாரம் செய்து அதற்குண்டான ஹோமங்களை செய்து ருதிராய நமஹா என்று அர்ச்சித்து பிறகு அந்த சர்க்கரையின் சிரசின் மேல் வைத்து கார்கபத்தியத்தை அடைந்து கிரமமாக ஆச்சாரியர் பிம்பத்தின் மேல் சபதி ஆச்சாரிய பூஜனம் செய்து சர்க்கராலேபனம் செய்ய வேண்டும். பட்டாச்சாதனம். சூக்ஷ்ம கார்பாச வஸ்திரஞ்ச சமாஹிருத்திய பூர்வவது. சூக்ஷ்மமான பருத்தி வஸ்திரத்தை சேகரித்து தானிய பீடத்தின் மேல் வைத்து சப்யாக்னியில் ஆகாரம் செய்து துவச்சே நமஹா என்று அர்ச்சித்து அதிவாசம் செய்ய வேண்டும். பின்பு உக்தஹோமம் செய்து அக்னியை விசர்ஜனம் செய்து தட்சிணையை பெற்றுக்கொண்டு வைஷ்ணவ மந்திரங்களால் சோமஸ்ய தனுரசி என்ற மந்திரத்தினால் அங்கங்களில் அதனை சம்யோகம் செய்து பின்பு சில்பியினால் சமமாகவும் திருடமாகவும் அச்சித்திரமாகவும் செய்து பூஷணங்களால் அலங்கரிக்க வேண்டும். சைலஜே தாரவே ஜெயத்து படம் நைவஜ மிருத்திகாம் மிருதமாலிப்பிய தத்வர்ணான் லேபயேத் கிரமாத். சிலா தாரபிம்பங்களில் பட்டாச்சேதனம் செய்யக்கூடாது. மண்ணை பூசி அந்த வர்ணங்களை பூச வேண்டும் என்பதாக அருளிச் செய்கிறார். வர்ண சம்ஸ்காரம். சுதினத்தில் சுபோதயத்தில் எல்லா வர்ணங்களையும் சேகரித்து தங்க பாத்திரத்தில் தனித்தனியாக நிர்யாச சூர்ணத்துடன் கலந்து எடுத்துக்கொண்டு பௌண்டிகாக்னியில் ஆகாரம் செய்து அக்னிக்கு மேற்கு பாகத்தில் ஸ்தண்டிலத்தில் வஸ்திரத்தில் மேல் வர்ணங்களை வைக்க வேண்டும். ஜீவாய நமஹா இத்யுக்த்வா சமபியர்ச்சி அதிவாஸ்யஜ பரிஸ்தீரிய வைஷ்ணவம் மந்திரம் பரமாத்ம சம்யுதம். ஜீவாய நமஹா என்று சொல்லி நன்கு ஆராதித்து பின்பு அக்னி பரிசேதனம் செய்து வைஷ்ணவம் பாரமாத்மிக மந்திரங்களை ஹோமம் செய்ய வேண்டும். ஜீவாய ஸ்வாஹா என்று 108 முறை ஹோமம் செய்து இரண்ய கர்ப்ப என்று வர்ணங்களை அபிமந்திரித்து பிறகு அவற்றை எடுத்துக்கொண்டு கர்ப்ப கிரகத்தை அடைந்து பொன் தூளிகையினாலே எடுத்துக்கொண்டு ஆச்சாரியன் வடக்கு முகமாக இருந்து கொண்டு விஷ்ணு சூக்தத்தால் சியாம வர்ணத்தை ஆலேபனம் செய்ய வேண்டும். போதோ போதேஷு என்ற மந்திரத்தினால் மகுடத்திற்கும் தேஜோ வத்சவ என்ற மந்திரத்தினால் வஸ்திரத்திற்கும் வண்ணத்தை ஆலேபனம் செய்ய வேண்டும். தேவிகளுக்கும் அவரவர் மூல மந்திரங்களினால் ஹேம சியாம வர்ணங்களால் ஆலேபனம் செய்ய வேண்டும். பின்னர் சிற்பியை சன்மானித்து ஸ்தாபனத்தை ஆரம்பிக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷம். மோகன் பட்டாச்சார் சுவாமி ஆவடியில் அத்தியட்சகராக இருக்கார். அங்கே ஒரு 42 பசங்களுக்கு நம்ம வைகான சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தாங்க. 42 பசங்க இருக்காங்க வித்தியார்த்திகள். அந்த பசங்களுக்கு அவள் ஸ்கூல் பாடமும் லௌகிக பாடமும் படிக்கிறா.
லௌகீக பாடம் படிக்கிறச்சே சாயங்காலத்தில் நம்ம வைகானச பகவத் சாஸ்திரஸை அவள் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. அவள் அங்கேயே தங்கி அங்கே ஒரு பரிச்சாரங்கள் போட்டு தலிகை பண்ணி போட்டுட்டு அந்த பசங்களை முழுக்க முழுக்க பார்த்துக்கிறார். ஐஷிங்கர் அனுகிறது அடுத்த ஆசிரமம் ஸ்வீகரணம் பண்ணிக்கணும், அதை அனுகிரகம் பண்ணணும் சீக்கிரம். இவருடைய சிஷ்யர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்ரீனிவாசாச்சாரிய இவருக்கு பெரியப்பா எம்ஏகே ஸ்ரீனிவாசன் தர்மகிரி பாடசாலை அடியன். இது இந்த சூலஸ்தாபன விதி ரொம்ப ஆச்சரியமான சம்ஸ்காரம். அந்த காலத்தில் சிலாபேரம் கிடையாது. சிலாபேரம் இல்லாச்சு எப்படி பெருமாளை நிர்மாணம் பண்ணுறது அப்படின்னாக்க அந்த மூங்கில் குச்சை எடுத்துன்னு வர்றதுலேருந்து ஆரம்பித்து எந்த மாதிரியான மூங்கில் குச்சை எடுத்துன்னு வரணும், அது எத்தனை வயசு வளர்ந்துருக்கணும், ரொம்ப அதிகமாக வளர்ந்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாக வந்துடக்கூடாது, அதை நம்மளே பயிர் பண்ண சொல்கிறார். பயிர் பண்ணி அந்த மூங்கில் குச்சை அழகாக எடுத்துகிட்டு வந்து அதை பதம் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை எடுத்து ஒரு பீட்டத்தில் படுக்க வச்சு அதுக்குண்டான ஹோமங்களை பண்ணி காலுக்கு இவ்வளவு இது இருக்குது சிப்பு வைக்கணும், இடுப்புக்கு இவ்வளோ சிப்பு வைக்கணும், கைக்கு இவ்வளோ சிப்பு வைக்கணும், நின்றுட்டு இருக்க பெருமாளாக இருந்தால் இவ்வளோ சூலம் வைக்கணும், படுத்துட்டு இருக்க பெருமாளாக இருந்தால் இவ்வளோ சூலம் வைக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை மரீச்சி விமானார்த்தன கல்பத்தில் மரீச்சி மகரிஷி ரொம்ப அழகாக சொல்கிறார். அதில் சொல்லாத சில விஷயங்களை இவர் சொன்னதான இந்த யஜ்ஞாதிகாரத்தில் சொல்கிறார். யஜ்ஞாதிகாரத்தை பற்றி ஒரு புஸ்தகம் போட்டு இப்போ தான் எங்கள் விஷ்ணு பட்டாச்சாரிய சுவாமி நேற்றுக்கு ஐஷிங்கர் மூலிமா பப்ளிஷ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தார். அதில் ரொம்ப விஸ்தாரமாக எப்படி இருக்குன்னு சொன்னார். சாதாரண அந்த சூலத்தை மாத்திரம் எடுத்துன்னு வந்தால் போகாது, அதை சம்ஸ்காரம் பண்ணி அந்த சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் அது பிரகாரம் நின்றுட்டு இருக்க பெருமாளாக இருந்தால் நின்றுருக்க பிரகாரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நம்ம எப்படி மண் அரைப்போம் போது சுண்ணாம்பு சூழலில் போட்டு அரைச்சி அந்த மண்ணை மேலே வச்சு பூசிட்டு அதுக்கு மேலே கார்பாச தந்துனா அப்படின்னு சொல்கிறார். நம்ம சொல்கிற மாதிரியோ கார்பாச துணி, அந்த துணியை பருத்தி துணியை அது மேலே ஒட்ட வைக்கணும்னு சொல்கிறார். ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், இந்த நம்ம கடுக்காய் இந்த மூலிகைக்கு புரிந்ததான ஜலத்தை அது மேலே தடவி ஒரு வாரம் இருக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை, நம்ம ஆடின சர்க்கரை, நம்ம மிஷினில் போட்ட சர்க்கரைலாம் கூடாதுன்னு சொல்கிறார். நம்மளே பண்ணி சர்க்கரை எடுத்துகிட்டு வந்து சர்க்கராலேபனம் பண்ண சொல்கிறார். நாட்டு சர்க்கராலேபனம் பண்ணி 15 நாள் இருக்கணும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மெல்லிசதாக இருக்கக்கூடியதான மண்ணை தடவி பூசி அதுக்கப்புறம் வர்ணகலாபம் பண்ண சொல்கிறார். அதனால் மூலவரை பொறுத்த வரைக்கும் சூலஸ்தாபன விதியில் வர்ணகலாபம் தான் பிரதமமாக எடுத்திருக்கார் எங்கள் சாஸ்திரத்தில். அந்த சூலஸ்தாபனம் சிலாபரண பிற்காலத்தில் வந்தது. அந்த சூலஸ்தாபனம் வர்ணகலாபம் தான் சொதையாக பண்ணி அதில் பஞ்சவர்ணம். ஆமாம், திருக்குறளும் வண்ணாக்கி தான் அந்த வானமுட்டி பெருமாள் ஐஷிங்கர் எழுத்து மங்களாசாசனம் தாரு இருங்கோ. சூலஸ்தாபனத்தை முதல்ல தாரு பேரம் தான் இருக்கிறார். முதல்ல தாருவாக இருந்தார். அதை பராமரிக்க முடியலன்னு நம்ம இதுக்கு வந்தோம். இது பண்ணி சூலஸ்தாபனம் பண்ணி அதில் இது பண்ணி வர்ணகலாபம் பண்ணினோம். இதையும் நம்மளால் பராமரிக்க முடியல. இதில் தான் அத்தியன உற்சவம் ஏற்படுது. எப்போ சுதாபேரமாக வச்சுட்டு அதை மேலே நம்ம அத்தியன உற்சவத்தும் போது அதுக்கு முன்னாடி நடுப்புற இந்த புனுகு தைலாம் சாத்தினோம். அந்த புனுகு தைலம் சாத்திரிச்சே அதையும் நம்மளை பராமரிக்க முடியலன்னு சொல்லி தான் சிலாபேரத்துக்கு வந்தோம். சிலாபேரங்கிறது தற்சமயம் ஒரு 100 வருஷத்தில் ஏற்பட்டது. தற்சமயம் 100 வருஷம் 150 வருஷத்தில் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி முழுக்க இவர் சொன்ன மாதிரி முதல்ல தாரு பேரம் வர்ணகலாபம் தான் சொல்லியிருக்கு. அதனால தான் வர்ணகலாபத்தில் இருக்கிறதுனால அந்த பெருமாளை யாரும் தொடக்கூடாது, அந்த பெருமாளை யாரும் சிரமப்படுத்தக்கூடாது. ஸ்தாபனம் பண்ணிட்டோன்னு சொன்னால் அவர் தினம் அர்ச்சிக்கிறதோட சரி. இப்போ சிலாபேரை வச்சுருக்கிறதுனால துருவபேரத்துக்கு கை காலெலாம் வச்சு கட்டி அலங்காரம்லாம் பண்ணுறார். எங்கள் வாத்தியார் சுவாமி இது நிஷித்தன்னு சொல்லிருக்கார். துருவபேரத்தை எக்காரத்தை கொண்டு கை காலெலாம் கட்டி அலங்காரம் பண்ணக்கூடாது, அந்த சொரூபத்தை மாற்றக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த பசங்கள்லாம் அடுத்த ஜெனரேஷன்லாம் இதை தெரிஞ்சுட்டு துருவபேரத்தை எக்காரணத்தை கொண்டும் அலங்காரம் கைகாலெலாம் வச்சு கட்டக்கூடாது, நின்றுட்டு இருக்க பெருமாளை உட்கார வைக்கக்கூடாது, நின்று இருக்க பெருமாளை சயனம் பண்ணுறா, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அலங்காரங்கள் மூலவருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது இது மாதிரி சபையில்
ஐஷிங்கர் அனுகிரகிச்சு எல்லாரும் மாதிரிலாம் தவறு பண்ணக்கூடாது, சாஸ்திரத்தை உத்தேசியம் பண்ணணும், சாஸ்திரத்தை எல்லாரும் பின்தொடரணும் அப்படிங்கிறத இந்த சதஸ்தனுடைய இதான முக்கிய அபிப்பிராயமாக இருக்கும். அதுக்கு இந்த சூலஸ்தாபன விதியை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார் இந்த மோகன் பட்டாச்சார் சுவாமி. அவர் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் சொல்லணும்னு ஐஷிங்கர் திருவடியில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.